இது செகண்ட் டேர்ம்ல 13th லெசனா இருக்கக்கூடியது. ஃபர்ஸ்ட் இது கெமிக்கல் பாண்டிங்னா வேதி பிணைப்புகள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். ஓகே, சோ இதுல லாஸ்ட் டேர்ம்ல பார்த்த அதே டாபிக்ஸ் அதனுடைய ரிலேட்டடாகவும் இதுல நிறைய கான்செப்ட்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த டேர்ம் பார்க்க போறோம். அண்ட் தென் இது வந்துட்டு நெக்ஸ்ட் 10th 11th 12th அந்தந்த ஸ்டாண்டர்டுக்குமே இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். ஓகே, கெமிக்கல் பாண்டிங் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஃபார் இன் கெமிஸ்ட்ரி பார்ட். ஓகே, சோ அதனால நீங்க கரெக்டா ரொம்ப ஈஸியான டாபிக் தான், புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, சோ பிஃபோர் தட் ஐம் கோயிங் டு ஆஸ்க் ஒன் ஸ்மால் ரிடில் ரிலேட்டட் சயின்ஸ் டாபிக். சோ இது நம்ம ஜென்ரலாவும் இருக்கும் சயின்ஸாவும் இருக்கும் பாருங்க. சோ இது யார் வேணா ஆன்சர் பண்ணலாம். நீங்களே என்ன பண்ணுங்க, சாட் பாக்ஸ் ஆன் பண்ணி கூட அல்லது கை ரைஸ் பண்ணி நீங்க அதனுடைய ஆன்சரை சொல்லலாம். ஓகே, when you buy black color, when you use, நம்ம வாங்கும் போது என்ன கலர்ல இருக்கும்? அது கருப்பு கலர்ல இருக்கும். யூஸ் பண்ணும் பொழுது ரெட் கலர்ல இருக்கும். யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கிரே கலர்ல இருக்கும். Do you know what is that? வாங்கும் பொழுது பை பண்ணும் பொழுது பிளாக் கலர்ல இருக்கும். யூஸ் பண்ணும் பொழுது ரெட் கலர்ல இருக்கும். ஆஃப்டர் யூஸ் அதுக்கப்புறமா என்ன கலர்ல இருக்கும்? அது கிரே கலர்ல இருக்கும். எஸ், கெஸ் பண்ண முடிஞ்சுதா? சார்கோல், கரி இல்லையா? கார்பன் சொல்றோம்ல, அதான் கரி. வாங்கும் பொழுது என்ன கலர்ல இருக்கும்? பிளாக் கலர்ல இருக்கும். பேர்ன் ஆகும் பொழுது ரெட் கலர்ல இருக்கும். ஆஃப்டர் பேர்ன் என்ன ஆகும்? பேர்ன் ஆன பிறகு கிரே கலர்ல சாம்பலா மாறிடும். ஓகேயா? சோ இதுதான் இதனுடைய நேச்சர். சரியா? சோ ரொம்ப ஈஸியானதுதான், கண்டிப்பா ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இதுவும் ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு ஒரு விஷயம்தான். வாட் ஹாஸ் ஹெட் அண்ட் டெய்ல் பட் நோ பாடி? இப்போ அதுக்கு தலை இருக்கும் அல்லது வால் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அதற்கு உடல் அப்படிங்கிறது இருக்காது. எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும். எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஜென்ரலா. தெரியலையா? காயின் டாஸ் போட்டு பார்ப்போம் இல்லையா? அதுக்கு தலை எழுதா அல்லது பூ எழுதா அப்படின்னு கேட்போம்ல. சோ அப்போ இந்த ஆன்சர் இஸ் காயின். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஐ ஆம் a tall. எப்படி யங்கா இருக்கும் பொழுது ஐ ஆம் a tall portion. அண்ட் தென் ஓல்டானதுக்கு அப்புறம் ரொம்ப ஷார்ட்டா இருப்பேன். என்னது, நான் யூஸ் பண்ணும் பொழுது யங்கா இருப்பேன். நான் வந்து எப்போ ரொம்ப பெருசா இருக்கக்கூடியது நமக்கு எப்படி ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல, அதுக்கப்புறமா நான் அது யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா வயசாக வயசாக சின்னதாயிடும். தெரியுதா? கேண்டில், கேண்டில் நம்ம யூஸ் பண்றோம். பை பண்ணும்போது எப்படி இருக்கும்? உயரமா இருக்கும். மெழுகுவர்த்தி சொல்றோம் இல்லையா? அது வாங்கும் பொழுது யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி பெருசா இருக்கும். ஆனா பேர்னாக எரிய 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 என்ன ஆகும்? அது ரொம்ப ஷார்ட்டா மாறிடும். சரிங்களா? சோ அதுதான் மெழுகுவர்த்தியினுடைய நேச்சர். சோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ரிடில்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லா இடத்துலயுமே படிக்கலாம். நம்மளுடைய நாலேஜ இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா நிறைய இந்த மாதிரி அறிவியல் சம்பந்தப்பட்டதோ அல்ல எந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாவோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை லேர்ன் பண்ணும்போது இதுக்குன்னு புக்ஸ் எல்லாம் இருக்கு. ஆர் அதர்வைஸ் நம்ம இப்போ வந்துட்டு முதல்ல நாங்கெல்லாம் புக்ஸ் வச்சுதான் ஃபுல்லா லேர்ன் பண்ணுவோம். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாத்துக்குமே மொபைல் அண்ட் தென் அதுல இருக்கக்கூடிய கூகுள். சோ அதுல நம்ம சர்ச் பண்ணும் பொழுது நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சோ லெசன்ல இன்னைக்கு நம்ம பாக்குறது கெமிக்கல் பாண்டிங், வேதி பிணைப்புகள். சோ வேதி பிணைப்புகள் அப்படின்னு சொன்னா என்னதுன்னு கேட்டா, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியல்ஸுமே என்னது, பேஸ்ட் ஆன் ஆட்டம், அணு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தாலதான் மேட் அப் ஆஃப், ஆல் த மெட்டீரியல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டம் அண்ட் மாலிக்யூல்ஸ். அணுக்களாலும் மூலக்கூறுகளாலும் உருவாக்கப்பட்டதுதான் பருப்பொருள் அப்படிங்கிறது. நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுமே அணுக்களாலும் மூலக்கூறுகளாலும் தான் உருவாயிருக்கும். சரிங்களா? சோ இது
எப்பயுமே தனியா இருக்காது, எப்பயும் இணைந்துதான் ஒரு பொருளாக நமக்கு உருவாயிருக்கும். அப்ப பிணைப்புகள் அப்படின்னு சொன்னா அந்த கெமிக்கல் பாண்டிங் அப்படின்னு சொன்னா ஒரு ஆட்டமையும் இணைக்கக்கூடிய ஒரு விஷயம். அததான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பிணைப்பு, பாண்ட் அப்படின்னு சொல்றோம். பாண்ட் அப்படின்னு சொன்னா ஒரு ரெண்டு ஆட்டம்ஸ் மாலிகூல்ஸ் நமக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த இதுலதான் நமக்கு அந்த பிணைப்பு அப்படிங்கிறது. அந்த ரெண்டும் ஒன்றோடு ஒன்று பிணையக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை தான் வேதி பிணைப்பு, கெமிக்கல் பாண்டிங். ஒரு அணுவும் இன்னொரு அணுவும் இணையக்கூடிய அந்த ஒரு பிணைப்பை தான் நம்ம கெமிக்கல் பாண்டிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப ஒரு மாலிகூல்ல மூலக்கூறுகளில் இருக்கக்கூடிய அணுக்களை ஒன்னா சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு கவர்ச்சி விசை அப்படிங்கறது தான் நம்ம என்ன பண்ணலாம், இதுதான் a chemical bond may be defined as the force of attraction between the atoms that binds them together as a unit called மாலிக்யூல். கெமிக்கல் பாண்டிங்கிறது ஒரு வேதி பிணைப்புங்கிறது ஒரு மூலக்கூறுல இருக்கக்கூடிய அணுக்கள் ஒன்றா சேர்ந்து அது பிணைந்து இணையக்கூடிய அந்த கவர்ச்சி விசை அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், வரையறுக்கலாம். சோ இந்த லெசன்ல நம்ம எதை பத்தி எல்லாம் லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த வேதி பிணைப்புகள் பற்றி ஒவ்வொரு ஆராய்ச்சியாளர்களும் பல்வேறு வகையாக அதற்கு கருத்துகள் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதுல நம்ம கோசல் லூயிஸ் அப்படிங்கிற ஒருத்தரினுடைய கொள்கையை பற்றி, அவருடைய கொள்கையில என்னன்னு கேட்டா எதன் அடிப்படையில் அது இருக்கும் அப்படின்னு கேட்டா, அந்த ரியாக்ஷன்ஸ் ஃபுல்லுமே புள்ளி அமைப்பு, டாட் ஸ்ட்ரக்சர். இத என்ன சொல்லுவோம் நம்ம ஜென்ரலா, இந்த ஒரு டாட்ட புள்ளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? புள்ளி அமைப்பு முறையில் நமக்கு வேதி வினைகளின் வகைகளை நம்ம தனித்தனியா சொல்லியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது இந்த கோசல் லூயிஸ்ல ஆக்டெட் ரூல். இந்த ஆக்டெட் ரூல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது புரிஞ்செடுத்து அப்படின்னு சொன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் எல்லாத்துலயுமே என்ன பண்ணலாம், ஈஸியா கெமிஸ்ட்ரிய பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்டெட் ரூல் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் எதை வச்சு நம்ம டிசைட் பண்றோம்னா எந்த ரியாக்ஷனுக்குமே பேஸா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? சோ ஆக்டெட் எண்ம விதி அல்லது 8 எலக்ட்ரான் விதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 8 எலக்ட்ரான் எவ்வாறு, 8 எலக்ட்ரான்ங்கிறது எதற்காக வருகிறது, அது என்ன அப்படிங்கிறதுதான் இந்த கோஎஸ் லூயிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு சயின்டிஸ்ட் நமக்கு விளக்கி சொல்லியிருக்காங்க. ஓகே, கோசல் லூயிஸ் அப்படிங்கிறவங்க இத அவங்க கரெக்டா சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த அவருடைய கருத்துப்படிதான் இந்த 8 எலக்ட்ரான் விதிங்கிறதே உருவாயிருக்கு. சோ ஆட்டம்ஸ் அப்படிங்கிறதே நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் நமக்கு சேர்ந்துதான் என்ன ஆயிருக்கு, ஒரு காம்பவுண்ட். கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது எப்படி நமக்கு வருது, தனிமம் சேர்மம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தனிமம் அப்படின்னு சொன்னா என்னதுமா, எலமெண்ட். அப்போ எலமெண்ட் பிளஸ் எலமெண்ட் ரெண்டும் சேர்ந்துதான் நமக்கு என்ன உருவாயிருக்கு, காம்பவுண்ட். எலமெண்ட் பிளஸ் எலமெண்ட் ஜாயிண்ட் ஆகி நமக்கு காம்பவுண்ட்ங்கிறது ஃபார்ம் ஆகும். அப்ப எப்படி நமக்கு இந்த எலமெண்ட் ஜாயிண்ட் ஆகுது, எதன் அடிப்படையில வருது, ஒவ்வொன்றுமே எந்தெந்த வகையில எல்லாம் இணையுது, இந்த மாதிரியான ஒரு கொஸ்டினுக்கெல்லாம் உண்டான ஒரு சொல்யூஷன், அதற்கு உண்டான விடைகளை சொல்றதுதான் இந்த ஒவ்வொருத்தருடைய ஒரு கருத்துகள். சரிங்களா? நமக்கு மேண்டலிக் பீரியாடிக் டேபிள் தெரியும் இல்லைங்களா? தனிம வரிசை அட்டவணையில நம்ம உலோகம், அலோகம் இந்த மாதிரி தனித்தனியா நிறைய பிரிச்சிருப்போம் இல்லைங்களா? அதுல நமக்கு அந்த அட்டவணையில பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஒவ்வொரு வகையா கடைசியா பிரிச்சிருப்போம். இனர்ட் கேசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்த வாயு அப்படிங்கிறது லாஸ்ட் காலம்ல இருக்கும், இனர்ட் கேஸ் அப்படிங்கிறது. சோ இந்த இனர்ட் கேஸ் அப்படின்னா என்னது, அந்த எதுலையுமே ஈடுபடாம நமக்கு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல அது ஈடுபடாம தனியாக ஐசோலேட் ஆகி இருக்கக்கூடிய காலம். அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிமங்களுமே எதுலயும் ஈடுபடாம நான் ஜஸ்ட் என்ன சொல்லுவாங்க, ஒரு சிலர் இப்போ ஒரு பிசினஸ் எல்லாம் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுல என்ன சொல்லுவாங்க,
ஆக்டிங் பார்ட்னர், ஸ்லீப்பிங் பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, நான் என்னால பணம் தான் கொடுக்க முடியும், நான் பணத்தை கொடுத்துடுறேன், நீங்க ஃபுல்லா ஒர்க் பண்ணுங்க, ஒர்க்கிங் பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த வேலை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே பண்ணுவாங்க. இதுல இவங்க வந்துட்டு எதுவுமே இந்த நமக்கு ஸ்லீப்பிங் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, எதுலயும் ஈடுபடவே மாட்டாங்க. சோ ஒரு செயல்ல எதுலயும் ஈடுபடாம ஜஸ்ட் ஐடியலா இருக்கக்கூடியதுதான் மந்த வாயுக்கள். சோ மந்த வாயுக்களினுடைய எலக்ட்ரான் அமைப்பின் காரணமாக தான் இந்த நமக்கு எந்த விஷயத்திலையுமே ஈடுபடாம இருக்காங்க. ஏன் அப்படி அப்படின்னு கேட்டா, இந்த எண்ம விதி. இப்போ 8 எலக்ட்ரான் விதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பேசிக்கா எலக்ட்ரான் அமைப்பு அப்படிங்கிறது இப்போ ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னு சொன்னா 2,8,8 இந்த அமைப்புல இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும், அந்த ஒரு தனிமமாகப்பட்டது வேலையே செய்யாம அப்படியே ஐடியலா இருக்கும். சோ ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான் இது எல்லாமே இந்த காலத்துல வரக்கூடியதுதான். சரிங்களா? சோ ஹீலியத்தினுடைய எலக்ட்ரான் அமைப்பு அணு எண்ணை பொறுத்துதான் அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அட்டாமிக் நம்பர் ஹீலியம், ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், நியான் இதான வரும் இல்லையா. ஹீலியம்ங்கிறது செகண்ட் பிளேஸ்ல இருக்கவங்க, அட்டாமிக் நம்பர் இஸ் 2. அப்ப அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது என்ன இருக்கும், நமக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2 அப்படின்னு தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நியான். சோ நெக்ஸ்ட் ஒன் நியான். நியானினுடைய அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொன்னா என்னது, 10. ஓகே, 10 அப்படிங்கிறது இதனுடைய அட்டாமிக் நம்பர், அணு எண். நியானினுடைய அணு எண் 10. அப்ப எலக்ட்ரான் அமைப்பு எப்படி இருக்கும், நம்ம எந்த வரிசையில இருக்கும் சொல்லியிருக்கோம், 2,8,8. அப்போ 10 நம்ம ஃபர்ஸ்ட் 2 ஸ்பிளிட் பண்ணிட்டோம்னா 10 - 2 அப்ப என்ன வரும், 8. அப்போ எலக்ட்ரான் அமைப்பு 2,8 2,8 அப்படின்னு இருக்கு. சரியா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்கான். ஆர்கானினுடைய அட்டாமிக் நம்பர் இஸ் 18. 18ங்கிறத நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம், இது என்னது 2,8,8ங்கிறது கூட்டுத்தொகை பாருங்க, 8 8 16 2 18. அப்ப கம்ப்ளீட் 2,8,8. ஃபர்ஸ்ட் கூட்ல 2 எலக்ட்ரான், அடுத்த வளையத்துல 8 எலக்ட்ரான், அடுத்த வளையத்திலையும் அடுத்த ஷெல், ஒவ்வொரு கூடு அப்படின்னு சொல்லுவோம். ஷெல் எலக்ட்ரான் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒவ்வொரு கூட்டில் அதுல வந்துட்டு எலக்ட்ரான் ஆகப்பட்டது பிணைக்கப்பட்டிருக்கும். முதல் கூட்டுல 2 எலக்ட்ரான், இது யாரு, ஹீலியம். அண்ட் தென் நியான். இப்போ நியான் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுதான் 2,8 2 4 6 8. அவங்க 2 ஷெல்லோட கம்ப்ளீட் ஆனவங்க யாரு, நியான். ஆர்கான் 18. சோ இதுல கம்ப்ளீட்டா ஃபுல்லும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 2,8,8 இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் கரெக்டா கம்ப்ளீட் ஆயிருக்கும். சோ இந்த எலக்ட்ரான் அமைப்பு முழுமையாக இருக்கிறதுனால கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருக்காங்க. சோ அவங்க யாருமே வெளியேறவும் மாட்டாங்க, உள்ள அனுமதிக்கவும் மாட்டாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறதுனால எந்த வேதி வினையிலையுமே ரியாக்ஷன்ஸ்ல அவங்க ஈடுபடாம ஐடியலா இருக்காங்க. சோ இதுதான் இனர்ட் கேசஸ், மந்தவாயுக்கள். ஹீலியத்தை தவிர மீதி எல்லாத்துலயுமே எப்படி இருக்கு, 8 அப்படிங்கறதோட தான் நமக்கு ஒவ்வொரு எலக்ட்ரான்லயுமே. நெக்ஸ்ட் கிரிப்டான் அப்படிங்கறதும் 2,18,8 and then 18 இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் அடுத்து போயிட்டே இருக்கும். ஜெனான் and then ரேடான் 36 54 86 கம்ப்ளீட்டா எல்லாத்துலயுமே லாஸ்ட்ல 8 அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிருக்கும். அப்ப ஃபைனலா 8 அப்படின்னு கம்ப்ளீட் ஆகும் பொழுது முழுமையான ஒரு எலக்ட்ரான் அமைப்பு, அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா அதுல ஃபில் ஆயிருக்கும். சோ அந்த மாதிரி ஃபில் ஆயிருக்கிறதுனால
அது என்ன ஆகும், எதுலயுமே ஃபுல்லும் அந்த இடத்துல வேற யாரோடையுமே சேராம ஐடியலா இருப்பாங்க. சரிங்களா? மந்தவாயு அணுக்கள் இணைதிறன் கூட்டில் நிலையான எலக்ட்ரான் அமைப்பு, பெர்மனன்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். சோ அப்ப அதனுடைய நமக்கு வந்துட்டு இணைத்திறன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த இணைத்திறன் அப்படிங்கிறது என்னவாகும் நமக்கு, 0 அப்படிங்கிறது. சோ அந்த இணைதிறன் அப்படிங்கிறது 0வாக இருப்பதால் மட்டுமே என்ன ஆகும், அது யாரோடையுமே ஆக்ட் பண்ணாம இருக்கும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் நோபல் கேசஸ் அப்படிங்கிறது நமக்கு ஃபுல்லுமே இதுல எல்லாத்துலயும் கம்ப்ளீட்டா இருக்கிறதுனாலதான் அது நமக்கு ஐடியலா இருக்கும். சோ நோபல் கேஸ்ல நமக்கு என்ன ஆகாது, கெயினும் ஆகாது, லாஸும் ஆகாது, இழக்கவும் இழக்காது, எலக்ட்ரானை ஏற்கவும் ஏற்காது. அந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் அதனுடைய பேலன்சி, இணைத்திறன் அப்படின்னு சொல்லக்கூடியது 0வா இருக்கு. ஓகே, சோ இப்போ நம்ம பார்க்க போறது based on the noble gas electronic configuration. இந்த கோயல் லூயிஸ் வந்து என்ன பண்ணிருக்காரு, நமக்கு அந்த விதி அப்படிங்கறத ஃப்ரேம் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ அந்த விதியினுடைய அடிப்படையில தான் நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்தது லேர்ன் பண்றோம். Tendency of atom to have 8 electrons in the valency shell is known as octet rule. What is octet rule? இப்போ எண்ம விதி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த எண்ம விதி, அந்த 8 எலக்ட்ரான் விதிங்கிறது ஒரு அணு மற்றொரு அணுவுடைய இணைதிறன் கூட்டு எலக்ட்ரான்களை இழந்தோ அல்லது ஏற்றோ நமக்கு 8 எலக்ட்ரானை பெற்றிருக்கக்கூடிய ஒரு விதி அப்படின்னு சொல்றதுதான் எண்ம விதி. ஓகே, சோ இதுல என்ன பண்ணிருக்கணும், நமக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கணும், அது லாஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். நாட் ஓன்லி இன்னர்ட், இப்ப அடுத்து வரப்போற நம்ம அடுத்த ரியாக்ஷன்ஸ்ல அந்தந்த ஒரு எக்ஸாம்பிள்ஸ்ல பார்க்க போறோம். கம்ப்ளீட்டா நமக்கு 8 அப்படின்னு ஃபில் ஆயிருந்தா இது ஆக்டேட் ரூல் படி கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம், அத எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஓகே, சோ இப்போ சோடியம் எக்ஸாம்பிளா நம்ம எதை எடுத்துக்க போறோம், ஃபர்ஸ்ட் சோடியம். சோடியத்தினுடைய வாய்ப்பாடு என்னப்பா, Na அப்படிங்கிறதுதான் சோடியம். சோடியத்தை நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இதனுடைய அட்டாமிக் நம்பர் இஸ் 11. அட்டாமிக் நம்பர் இஸ் 11 ஃபார் சோடியம் 11. சோ இது இதனுடைய இணைதிறன் கூடு அட்டாமிக் நம்பர் 11 போது என்ன ஆகும் நமக்கு, அதுல எவ்வாறு அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது இருக்கும், எப்படி நம்ம பிரிக்கலாம், 2,8,1 2,8,1 அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இத கரெக்டா பிரிச்சுக்கலாம். 11ங்கிறது ஃபர்ஸ்ட் ஷெல்லுல 2 எலக்ட்ரான், அடுத்த ஷெல்லுல 8 எலக்ட்ரான், அண்ட் தென் தேர்ட் ஷெல்லுல 1 எலக்ட்ரான். இந்த மாதிரிதான் என்ன பண்ணலாம், நம்ம இத பிரிக்கலாம் 11 அப்படின்னு சொல்றது. சோ அதனுடைய இணைதிறன் கூட்டுல இருந்து ரொம்ப எளிதாக என்ன பண்ணலாம், ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணலாம். பிகாஸ் இது என்ன அமைப்பு, கடைசியில இருக்கக்கூடியது ஒரே ஒரு எலக்ட்ரான். இப்ப ஒரு குரூப் பிரிக்கிறாங்க, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எல்லாத்துலயுமே நமக்கு வந்துட்டு 10 மெம்பர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது மேண்டேட்டரி. 10 மெம்பர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது ரூல். சோ அது அப்படி இருந்தாதான் அந்த கேமை நம்மளால ஒரு ஆர்கனைஸ் பண்ண ஈஸியா இருக்கும். சரியா? சோ அப்ப 10 பேர் இருக்கணும் அப்படின்னு சொன்னா ABCD 4 குரூப் இருக்கு. சோ ஒவ்வொரு குரூப்லயுமே A and then D-ல 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. சோ ஹியர் 9 மெம்பர்ஸ், ஹியர் 11 மெம்பர்ஸ் அண்ட் C-ல 9 இருக்காங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்க, இந்த 11 அப்படிங்கறதுல இருந்து ரொம்ப எளிதா ஒரு ஸ்டூடெண்ட்டை ரிமூவ் பண்ணி நமக்கு என்ன பண்ணுவாங்க, 9ஓட ஜாயின் பண்ணும் பொழுது ஈஸியா ஜாயின் ஆகும். சரிங்களா? அப்ப ஒரு டிரான்ஸ்பர் தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. எப்ப எளிதா ஒண்ணே ஒண்ணு அதிகமா இருக்கு, இதுல குறைவா இருக்காங்கன்னா அதிகமா இருக்கிறதுல இருந்து குறைவுக்கு என்ன பண்ணலாம், நம்ம சீக்கிரமா டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். டிரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது நமக்கு கம்ப்ளீட்டா எல்லா இடத்துலயுமே
ஈக்குவலா நம்ம ஆர்கனைஸ் பண்ற கேமுக்கு தகுந்த மாதிரி ஃபில் ஆயிடுவாங்க இல்லைங்களா? சோ here also 2,8,1 சோடியத்தினுடைய அணு எண் 11 இணைதர கூட்டிலிருந்து ஒரே ஒரு எலக்ட்ரானை இழந்து என்னவா மாறும் இது? எஸ், நியானினுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன பார்த்தோம்? 2,8 இல்லையா? 10 நியானா மாறிடும். சோடியம் ஒரு எலக்ட்ரானை இழந்து அது லாஸ் ஆகி நமக்கு என்னவா மாறுது? நியானா மாறிடும். ஓகே, சோ இது சோடியம். அப்ப சோடியத்துல நமக்கு வந்து எப்படி இது ஒரே ஒரு எலக்ட்ரான் கடைசியா இருக்கிறதுனால. சரியா? அடுத்தது குளோரினுடைய எலக்ட்ரான் அமைப்பு என்னது? அதனுடைய அட்டாமிக் நம்பர் என்ன நமக்கு? 17 அப்படின்னு சொன்னா குளோரின்ல 2,8,7. அப்போ 7 அப்படிங்கும் பொழுது 7 நம்ம லாஸ் பண்றதா அல்லது ஒன்னே கெயின் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறதா? இப்போ இந்த இடத்துல இந்த கேம்ல சிய தூக்கிடலாம்ப்பா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் இதுல சேர்த்தா நமக்கு 4 குரூப் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லுவோமா? இந்த 9 மெம்பர்ஸ் நகர்த்திட்டு 3 பேரை வச்சு நடத்தலாம், 3 குரூப்பை வச்சு நம்ம கண்டக்ட் பண்ணலாம் சொல்லுவோமா? இல்ல, ஒருத்தர் இணைஞ்சா கம்ப்ளீட் ஆயிடும். அது போல இங்க குளோரின் அப்படின்னு சொல்லும் பொழுது 17 2,8,7. அப்போ நமக்கு இதுல என்ன ஆகுது? நமக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் கெயின் ஆச்சு அப்படின்னு சொன்னா 2,8,8 கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிடும் இல்லையா? ஹியர் நம்ம சோடியம்ல ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகி கம்ப்ளீட் கான்ஃபிகரேஷன் லெவலுக்கு வந்தது 2,8 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஷெல் அண்ட் தென் செகண்ட் ஷெல். சோடியம் அப்படிங்கிறது என்னவா இருந்தது? 2,8,1 அப்படிங்கிற லெவல்ல இருந்தது இல்லையா? ஒரே ஒரு எலக்ட்ரான். இந்த ஒரு எலக்ட்ரான வெளியில போய் சோடியம் என்னவா மாறுச்சு? நமக்கு நியானா மாறிட்டு இல்லையா? சோ அது போல நமக்கு இதே இடத்துல அடுத்தது நம்ம ஆர்கானினுடைய கான்ஃபிகரேஷன் என்னது? 2,8,8. சோ குளோரின் என்னவா நமக்கு மாறும்? அடுத்த ஒரு மந்தவாயுவான நமக்கு அடுத்த ஆர்கானினுடைய கான்ஃபிகரேஷன் என்ன? 2,8,8. அப்ப குளோரினுடைய அமைப்பு ஃபர்ஸ்ட் ஷெல்லுல 2, செகண்ட் ஷெல்லுல 8 அண்ட் தென் தேர்ட் ஷெல்லுலயும் 8 எலக்ட்ரான். சோ இப்போ இதுலயும் கம்ப்ளீட்டா என்ன ஆயிடுது? ஃபில் ஆயிடுது. சோ இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானை இழந்தும் இது என்ன ஆகும்? முழுமையான எலக்ட்ரான் அமைப்பாய் வரும். அல்லது ஒரு எலக்ட்ரானை ஏற்றோ நமக்கு முழுமையான எலக்ட்ரான் அமைப்பா வரும். வாட் எவர் இட் மே பி. 8 அப்படிங்கிறது லாஸ்டா இருக்கக்கூடிய ஷெல்லுல outermost shell contains 8 electron means that is follow the octet rule. octet rule in விதியின் படி அந்த தனிமமாகப்பட்டது என்ன இருக்கு? எலக்ட்ரான் அமைப்பை பெற்றிருக்கிறது, முழுமையான எலக்ட்ரான் அமைப்பு கொண்டுள்ளது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். ஓகே, சோ இந்த சிமுலேஷன்ல பார்க்கலாம் பாருங்க. சோ இதுல நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கிறதெல்லாம் பாருங்க. HCl, H2, O2, CO, NaCl. HCl hydrogen chloride, hydrogen oxygen, CO carbon monoxide, NaCl sodium chloride. Okay, so இந்த இது எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ இந்த ஆக்டேட் ரூல் படி இந்த நம்ம இது எவ்வாறு இது வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, சோ இப்ப HCl எப்படி பாண்டா இருக்கு பாருங்க. எஸ், ஹெச்சும் சிஎல்லும் இணைந்து ஹைட்ரஜனும் குளோரினும் இணைந்து நமக்கு ஹைட்ரஜன் குளோரைடு. H2 H அப்படிங்கிறது என்னது? 2 இருக்கும் எலக்ட்ரான். Cl அப்படிங்கிறது 6. சோ இந்த 2 எலக்ட்ரான் 2 பேருக்குமே பொதுவாக அமைந்துள்ளது. அதுதான் பாண்டிங். So the atom tend to gain loss or share the electrons, achieve 8 valence electrons
எலக்ட்ரான்ஸ். இப்போ எனக்கு 8 வேணும் அப்படிங்கறதுனால என்ன பண்றாங்க, நம்ம சாக்லேட் எல்லாம் ஷேர் பண்ணணும்னு சொன்னா 2 தான் இருக்கு, ஆனா 4 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம், பாதி பாதியா உடைச்சு 4 பேரும் ஈக்குவலா எடுத்துப்போம் அப்படிம்பாங்க. ஒரு வீட்டுல 2 குழந்தைங்க இருக்காங்க, ஆனா ஒரே ஒரு ஆப்பிள் தான் வாங்கிட்டு வந்திருக்காரு அப்பா. அப்ப ஈக்குவலா ஷேர் பண்ணினா 2 பேருக்குமே கிடைச்சிடும். சோ இந்த ஹைட்ரஜன்ல இருக்கக்கூடிய இந்த 2 எலக்ட்ரான் காமனா நமக்கு வரும் பொழுது நமக்கு என்ன ஆகும், 8 அப்படிங்கிறது கரெக்டா கிடைச்சிடும் இல்லையா. அப்ப 8 எலக்ட்ரான் அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு அச்சீவ் ஆயிடும் இல்லையா. ஆக்டெட் ரூல நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம். சோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்சிஜன். ஆக்சிஜன்னா பாருங்க இந்த இடத்துல 6,6. சோ ஆக்சிஜன் அப்படிங்கறதும் நமக்கு எப்படி இருக்கும், இதுல தனித்தனியா இருக்கும் இல்லையா. சோ இப்போ இதுலயும் என்ன ஆகுது, நமக்கு 2 எலக்ட்ரான் பேர் ஆகி ஜாயிண்ட் ஆகுது. அந்த மாதிரி இணையும் பொழுது நமக்கு ஆக்டெட் ரூல் ஃபாலோ ஆகும். கெயின் ஆர் லாஸ் ஆர் எலக்ட்ரான் achieve 8 valency electrons to for hydrogen forming the suitable. So இந்த மாதிரி நமக்கு பிணைப்புல என்ன ஆகுது, இந்த 4 எலக்ட்ரான் 2 பேருக்குமே காமனா வரும் பொழுது நமக்கு கம்ப்ளீட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். நம்ம பார்த்த NaCl சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடு அப்படிங்கிறது சால்ட் நம்ம யூஸ் பண்றது இல்லையா. சோ இப்ப சோடியத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இதுல என்ன ஆகும், நமக்கு சோடியமும் குளோரைடும் இணைந்து, இந்த சோடியத்துல இருக்கக்கூடியது குளோரினோட இணையும் பொழுது நமக்கு என்ன ஆகுது, 8 எலக்ட்ரான்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சா. இப்போ இந்த ஷெல்லுல எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன்ங்கிறது என்ன இருக்கு, 8. நமக்கு அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுல 8 அப்படிங்கும் பொழுது அது ஆக்டெட் ரூல ஃபாலோ பண்ணி இருக்கு. கார்பன் மோனாக்சைடு, கார்பனும் ஆக்சிஜனும் இணைந்து கார்பன் மோனாக்சைடு, கார்பன்ல இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட், அண்ட் தென் ஆக்சிஜன்ல 4. அப்ப இந்த 4 என்ன ஆகுது, 2 ஒன்றோடு ஒன்று இணைந்து நமக்கு வருது. சோ தனித்தனியா இருக்கக்கூடியது. சோ இந்த ஆக்டெட் ரூல்ல நமக்கு என்ன ஆகும், கார்பன் அப்படிங்கிறது 4, ஆக்சிஜன்ங்கிறது 6, 2 மெர்ஜ் ஆகி இந்த 4 எலக்ட்ரான் இருவருக்குமே பொதுவாக வரும் பொழுது என்ன ஆகும், நமக்கு அது ஆக்டெட் ரூல கரெக்டா அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஹைட்ரஜன் ஒன்னொன்னா இருக்கிறது 2ஆ சேர்ந்து H2 அப்படிங்கிறது தானே ஃபார்முலா. 2ங்கிறது ஒரு முழுமையான அமைப்பு. 2,8,8 ஃபர்ஸ்ட் ஷெல் மட்டும் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. சோ 2 எலக்ட்ரான், அதனாலதான் H2 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, சோ இந்த ரூல், இந்த சிமுலேஷன் மூலமா உங்களுக்கு இந்த ரூல் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காவது டவுட் இருக்காமா? சோ நம்ம எலக்ட்ரான் கூட்டுல என்ன ஆகுது, அந்த எலக்ட்ரானினுடைய அமைப்பு 2,8,8 அப்படின்னு நமக்கு ஃபில் ஆயிருக்கணும். அந்த மாதிரி ஃபில் ஆயிருந்தாதான் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த ஆக்டெட் ரூல் அப்படிங்கிறது நமக்கு கம்ப்ளீட்டா அக்செப்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ இன்னைக்கு செஷன்ல நம்ம பார்த்தது இந்த எண்ம விதி அப்படிங்கிறது மட்டும்தான். சோ இத உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம், ஆர் அதர்வைஸ் வீட்டுல போய் ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. டவுட் இருந்தா நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். மேம் கிளாஸ் முடிச்சிட்டேரா மேம்? எஸ் சார். வாழ்க பாரதம், வெல்க தமிழ் சொன்னேன் சார். ஓகே மேம், தேங்க்யூ. எஸ், தேங்க்யூ சார், தேங்க்யூ.